Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் 42வது வணிகர் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக நடைபெற்ற 7வது மாநில மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று சிறப்புரை. வணிகர்களின் பாதுகாவலனாக கூறிக்கொள்ளும் திமுக அரசு காங்கிரசுடன் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் அந்நிய முதலீட்டிற்கு ஆதரவு தந்தது என குற்றச்சாட்டு. மாண்புமிகு அம்மாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்குமால் விட்டிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள லட்சம் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலை உருவாகியிருக்கும். இன்று வணிகர்களின் காவலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்று மத்திய காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு மசோதா வாக்கெடுப்பு வந்தபோது அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவு தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்தது. வணிகர் சமூகம் ஒருபோதும் மறக்காதவர்களை மன்னிக்காது. கஞ்சா போதை நபர்களால் வணிகர்கள் தாக்கப்படுவது அதிகரித்துள்ளது. விடிய ஆட்சியில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் பூட்டியிருக்கும் கடைகளில் அதிக அளவில் கொள்ளைகள் நடைபெறுகின்றன. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வணிகர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், வணிகர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ஆளுங்கட்சியினரால் மாமூல் வியாபாரியிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. பூட்டியிருக்கும் கடைகளில் இந்த ஆட்சியில் கொள்ளை போவது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. காரணமின்றி உள்நோக்கத்துடன் அரசு அலுவலர்கள் வணிக நேரத்தில் தொடர்ந்து ஆய்வு என்ற பெயரில் வியாபாரிகளை துன்புறுத்துவது என்று ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டம் இச்சிப்புத்தூரில் உள்ள எம்ஆர்எஃப் தனியார் டயர் தொழிற்சாலையின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அடிப்படை உரிமைகளை பெற பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அதிமுகவினர் கைது. தொழிலாளர் விரோத ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக வேதனை. முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறை ஏவல்துறையாக மாற்றும் ஸ்டாலின் காவல்துறை ஏவல்துறையாக மாற்றும் ஸ்டாலின் காவல்துறை காவல்துறை போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின் கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின் கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின். எம்ஆர்எஃப் தொழிற்சாலையின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இதுபோன்ற பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுபவர்கள் அதிமுகவினர் அல்ல. எத்தனை அடக்குமுறைகளை ஸ்டாலின் அரசு ஏவிவிட்டாலும் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை எங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவும் காட்டும். இன்று அந்நிய முதலீட்டு நிறுவனங்களால் உள்ளூர் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். விரைவில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வணிகர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். கோவை சூலூரில் நடைபெற்ற கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் 4ஆம் ஆண்டு சுதேசி வர்த்தக பாதுகாப்பு மாநாட்டில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் எஸ்பி வேலுமணி உறுதி. அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் சிறு வியாபாரிகளுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்து வந்துள்ளோம். கண்டிப்பாக மீண்டும் 2024 எடப்பாடி முதலமைச்சர் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு இருக்கும் என்று கேட்டுள்ளேன். அறிவாலயத்தின் வாயிற்காவலாளி RS பாரதிக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான எஸ்பி வேலுமணி காட்டமான பதில். அறிவாலயத்தில் மேல்மாடியில் ரெய்டு, கீழ்மாடியில் கூட்டணி பேச்சுவார்த்தை, காலை பிடித்து கெஞ்சி காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டதுதானே திமுகவின் சாதனை என சாடல். இடி, ஐடி, சிபிஐக்கு கண்டு அஞ்சிக் கொண்டிருப்பவர்கள் அறிவாலயத்தில் இருக்கலாம்.
கோமாவில் இருந்த முரசொலி மாறனை இலாக்கா இல்லா அமைச்சராக நிலைக்கச் செய்ய கூட்டணி சேவகம் செய்வதற்கு நாங்கள் என்ன திமுகவா என அதிமுக தலைமை நிலைய செயலர் எஸ்பி வேலுமணி கடும் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவின் வெற்று விளம்பர ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டி வீட்டுக்கு அனுப்புவது நிச்சயம் எனவும் உறுதி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது, திமுகவினர் திருட்டு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காகவே பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்றது, அவர் அதிகார பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது திருட்டு வாக்குகள் போட்டு விடுவார்கள், மக்களிடத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அண்ணன் அவர்கள் இந்த பூத்துக்கு 9 பேரை நியமித்து மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், அதே போல வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்கிறார்களே, அதே போல அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் தயாராக உள்ளனர். அதை பயன்படுத்திக் கொண்டு நாம் சிறப்பாக செயல்பட்டால் இனி அதிமுகவுக்கு வீழ்ச்சியே இல்லை. நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சியில் நடைபெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா குறித்து கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. மக்கள் தயாராக இருக்கின்றார், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கின்றது. இந்த ஒரு முறை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேர்தல் பணி ஆட்சி நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் இனிமேல் அதிமுக வீழ்ச்சியே இல்லை என்று நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின பள்ளி மாணவிகள் 5 பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த கொடூரம் அரங்கேறிய நிலையில் பெற்றோர் அதிர்ச்சி. உமேஸ்வரன் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்ட நிலையில் அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கோவை சுந்தராபுரம் அருகே பணம் தர மறுத்ததால் பாட்டியின் கழுத்தை பாட்டிலால் அறுத்து கொன்ற பேர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து 30 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினந்தோறும் நிரூபணம். திண்டிவனத்தில் விஏஓ மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலரை கைது செய்ய விடிய அரசின் ஏவல் துறை. திமுக நிர்வாகி என்பதால் கவுன்சிலரை கைது செய்யாமல் காவல்துறை ஏமாற்றி வந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் மேலும் தீவிரமடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் காவல்துறை பெயரளவுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் நாங்கள் தானமாக செலுத்தும் தங்க தாலியை இந்து அறநிலையத்துறை என்ன செய்கிறது என திருநங்கைகள் கேள்வி. ஸ்டாலினின் திமுக அரசு இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டுவரப்பட்ட நிலையில் வெற்று விளம்பரத்திற்காக 10% உயர்த்த ஸ்டாலின் அரசு ஆலோசிப்பதாக தகவல். நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என டாடியும் சன்னும் வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் இந்த விளம்பரத்தை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் என மக்கள் திட்டவட்டம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டம். வள்ளி மணவாளனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். கரூர் மாவட்டம் நெரூரில் எச்சி இலையில் உருளும் சடங்கிற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
மே 7ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும். மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தீவிரவாத தாக்குதலின் போது அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து ஒத்திகை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். சிவில் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து பொதுமக்கள், மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை செயல்படுத்துதல் தொடர்பாகவும் ஒத்திகை நடத்த அறிவுரை. சைரன்கள் மூலம் மக்களை எச்சரிப்பது, பாதுகாப்பான பகுதிகளை தேர்வு செய்வது உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை நடத்தப்பட உள்ளது. வாக்காளர்கள், தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகளுக்காக இசிஐ நெட் எனும் புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கம். தேர்தல் கமிஷனின் இந்த டிஜிட்டல் தளம் மூலம் அனைத்து தகவல்களையும் துல்லியமாக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் மூலம் ஒரே இடத்தில் பெறலாம் என அறிவிப்பு.